அடிமையாக மாற்றுறாங்க, தாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதிலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். இப்போ யாராவது ஒரு ஜென்ஸு நம்ம கூட இருக்கிற ஜென்ஸுக்கிட்ட நம்மளோட குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா நம்மளை பற்றின தப்பான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து அது மூலமாக நம்மக்கிட்ட வந்து வர முயற்சி பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் நான் பண்ணுற சமையல் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அடுத்து அவங்க வந்து பேசுவாங்க, இதையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறீங்க, இதையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்மளை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவ்வளோதான். இனிமேல் அப்படி யாராவது உங்ககிட்ட பேசினால், சரிங்களா, பேசினா நீ யார் என்னையை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் கேட்கணும். அப்புறம் நமக்கு வந்து நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு குவாட் வேர்ட் சொல்லிவிடுங்க. ஃபீமேல் சைல்டு, மேல் சைல்டு யாருமே தான், 18 வயசு கீழே இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான். மேல் சைல்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் சைல்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குவாட் வேர்ட் சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு டேட்டில் வந்து உங்களால் வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ண முடியாமல் போகலாம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள யாரையோ ஒருத்தரை நீங்கள் அனுப்பி விட்றீங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற கோட் வேர்டை அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம பொண்ணோ பையனோ அவங்க கூட வரணும். இதை முதல்ல குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஹானரபிள் சிஎம் சார் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் போதை பழக்கத்தை ஓரளவுக்கு ஒழிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் போக போகுது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா விதவிதமாக சாக்லேட் கொண்டு வராங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வைக்கும்போது யாராவது சாக்லேட் கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். போதைப்பொருள் வந்து அந்த குழந்தைகளை அடிமையாக்கிறோம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த ஐஸ்கிரீமு அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க, வேறு யார் வாங்கி கொடுத்தாலும் சரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. வேறு என்ன சொல்ல, ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது எங்களுக்கு. ஏதாவது இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னா உடனே ஹெல்ப்லைன் கால் பண்ணுங்கள். 100-1091 2 நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக போலீஸ் வரும். அப்புறம் காவலன் உதவி ஆப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை எல்லா பெண்களும் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி அந்த இடத்த டச் பண்ணாலே போலீஸ் உடனே வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இமீடியட்டாக அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பேப்பர்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நேற்று கூட ஒரு மர்டர் நடந்துச்சு. 8 பேரையும் போலீஸ் உடனே ரிமாண்ட் பண்ணாங்க. முந்தா நாள் ஒரு மொலாசேஷன் நடந்துச்சு, அவனை உடனே மறுநாளே நாங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லோரும் தைரியமாக வந்து எங்ககிட்ட வந்து உங்களோட குறைகளையும் உங்களுக்கு நடக்கிற கொடுமைகளையும் சொன்னால் தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லபடியாக வாழ முடியும். கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்டை மூடிக்கிட்டு போகக்கூடாது. அதை திறந்து பார்த்தா தான் அதை வந்து நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். பெண்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குங்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. சரிங்களா? படிக்கணும், நல்லா இருக்கணும், தைரியமாக பேசணும். சிஎம் சார் இதை ஆரம்பித்து வச்சதே அதுக்காக தான். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு. அவர் இந்த இதை தொடங்கும் போது எங்களுக்கு சொன்னது அதுதான். இனி வரும் காலங்களில் பொம்பளைங்களை லேசாக இடிச்சிடலாம், அப்படியே அசால்ட்டாக நழுவி போயிடலான்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைச்சாதான் நாங்கள் இதில் மேலும் மேலும் எங்களோட பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியும். எல்லோரும் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். நாங்கள் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையிலேருந்து வந்திருக்கோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைங்கிறது எதிலிருந்து கொண்டு வந்தாங்க, ப்ரைவேட்லேருந்து எடுத்திருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அது ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மேடம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சுப்புலக்ஷ்மி, அவங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிள் பாரதி, நான் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள். எங்களை வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து புதுசாக ஒரு ஆளை வந்து போட முடியாது இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்படும். ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்துட்டு சிங்கப்பெண்ணுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இருக்க போலீஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக எங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக எங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை வந்து நமக்கு நடக்கிற வரைக்கும் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி பக்கத்தில் நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கலாம், நம்ம அக்கா தங்கச்சிக்கு நடக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு விமன் ஹாஸ்டல் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து டச் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் வந்தது. அங்கே போய் நாங்கள் விசாரிக்கும் போது அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது அவனை வந்து தேடி கண்டுபிடிச்சா அவன் ஆல்ரெடி இன்னொரு விமன் ஹாஸ்டல் கிட்ட போயிட்டு ஒன்று பண்ணியிருக்கான். அங்கே போய் அந்த ஹாஸ்டலில் விசாரித்தா 2 டேஸ்க்கு முன்னாடியே அவன் அந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்கான். ஆனால் அந்த வார்டன் வந்து யாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, அங்கே இருக்கிற பசங்களும் இன்ஃபார்ம் பண்ணலை. இதில் என்ன ஒரு இதுனா, அவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க யாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு யாருக்குமே தோணலை, அவங்க யாருமே சொல்லலை. 2 டேஸ்க்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயத்த அவங்க வந்துட்டு சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. அப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் காலையில் ஒரு 4 o'clock வந்து எழுந்து படிச்சுட்ருக்கு அந்த பொண்ணு, மாடியில் நின்று படிச்சுட்ருக்கு. அப்போ பார்த்தா கீழே நின்று அவன் ஏதோ சைகை காமிச்சிருக்கான். அந்த பொண்ணு நேராக உள்ளே போயிடுச்சு. அதே 4:30க்கு கீழே நின்று ஒரு பொண்ணு படிச்சுட்ருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட அவன் கேட்டுக்கு வெளியில் நின்று சைகை காமிச்சிருக்கான். அந்த பொண்ணு உள்ளே போயிட்டாங்க. 5:45க்கு வாக்கிங் போன ஒரு பொண்ணை அவன் டச் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ மார்னிங் 4 o'clock வந்து பார்த்த அந்த 2 பொண்ணுங்களும் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தா 5:45க்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்போது அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்டலில் போய் நின்னான் பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 3 சம்பவமே நடந்திருக்காது. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிட்டு போக போக அது வேறு ஒருத்தரை பாதிச்சுக்கிட்டே தான் போகுது. அதை வந்து நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வார்டன் கிட்ட சொன்னோம், வார்டன் வந்து கம்ப்ளைண்ட் தரேன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் கேட்கலன்னு சொல்கிறாங்க. வார்டன் கிட்ட கேட்டால் இல்லை மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பார்த்துக்கலாம், அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நாங்கள் இருந்தோம் அப்படின்னு வார்டன் சொல்கிறாங்க. இதை நம்ம யார் மேலே குறை சொல்கிறது சொல்லுங்கள். இப்போ அந்த பொண்ணை வந்து டச் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து பிரேவாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி அவனை அடுத்த நாளே ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த அந்த 3 பொண்ணுங்களுமே வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. அப்போ மற்றவங்களுக்கு தனக்கே தான் நடந்திருக்கு, அப்படி இருந்துமே அந்த பொண்ணுங்க வந்து எதுவுமே வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம், இப்போ மாலில் அங்கே வந்து ஒரு தப்பு நடக்குது, பட் நம்ம பார்த்துட்டு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பிட்டு போகிறது கிடையாது. அதை பார்த்த உடனே நம்மளும் வந்துட்டு ஏன் நம்ம தட்டி கேட்கக்கூடாது, சரி தட்டி கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம 100க்கு ஒரு கால் பண்ணுவோம், கால் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்குமே வரணும். அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து எல்லா பக்கமும் போய், ஏன்னா இப்போ அந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு 100க்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒன்று வந்ததே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அது வந்து சிஎம் தான் இது பண்ணாங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் அதுவும் எல்லாமே கரெக்டாக ஆன்சர்லாம் சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறத படிக்கிறாங்க, அதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணலை. அப்போ அவங்க அதை படித்ததை வந்து அப்போ இவங்க இருக்காங்க, நம்ம ஒரு டைம் கால் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் நாளே போய் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துருந்துருப்போம். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் நீங்கள் பண்ணலைன்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு பயமாக இருந்தது, நாங்கள் அதில் தான் வார்டன் கிட்ட சொன்னோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பயம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜு, விமன் ஹாஸ்டலு, இந்த மாதிரி மால், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா, இல்லை நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் நாங்களும் வந்து ஒரு உமன் தான். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் எங்கள் வீட்லேயே அக்கா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம். இவ்வளோ நாள் வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது, எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒரு அப்யூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம எல்லோரும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களை சுற்றி எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்காக தான் 100-1091 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரில் எந்த நம்பரில் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம்.
கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இங்கேருந்து வேறு ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடியே லோக்கல் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே நாங்களும் உடனே வந்துடுவோம். வந்து உங்களுக்கு என்ன அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு யார் மேலே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக அவங்க மேலே எடுப்போம். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு நடந்திருக்கும் போது நாங்கள் உங்ககிட்ட கேட்போம். இதே இன்னொருத்தவங்களுக்கு நடந்ததை நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதை எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணினீங்க அப்படிங்கிற தகவல் வந்து நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதனால் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் மற்றவங்க அதை சொன்னால் நம்மளை வந்து யாரும் எதுவும் பண்ணிவிடுவாங்களோ, நம்ம சொல்லலாமா வேண்டாமா அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, அது வந்து தப்பாக தெரியுது அப்படின்னாலே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த நம்பர்லேருந்து தான் எங்களுக்கு கால் வந்தது, இந்த பர்சன் தான் எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் வந்து உறுதியாக சொல்கிறோம். நீங்கள் நம்பி வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள். 100-1091 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் சொன்ன மாதிரி உங்கள் பசங்களெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே வந்து என்ன நடக்குது நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அப்யூஸ் நடக்கலை, ஆண் குழந்தைகளுக்குமே நடக்குது. 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து குழந்தைகள் தான். அதனால் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை, ஒரு பெண் இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பெண் குழந்தைகளுக்கு நடந்தால் மட்டும்தான் அப்யூஸ் இல்லை, பையனுக்கு நடந்தாலுமே பையனுக்கும் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக நோ டச் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் குட் டச் பேட் டச்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நோ டச் மட்டும்தான். அதனால் நீங்கள் நோ டச் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா யாரும் வந்து தொட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களா இருந்தால் என்ன தொட்டு பேசணும் ஏதாவது அவசியம் இருக்கா? அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், யாரையும் தொட வேணாம், டோன்ட் டச்ன்னு சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. எல்லா குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டும், பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளங்க. நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், பெண்களுக்கு மட்டுமே பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்னால் இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கைனா இப்படி தான், நீ இப்படி தான் இருக்கணும், உன்னோட வாழ்க்கையை நீ இந்த மாதிரி தான் வாழணும், பெண்களை இந்த மாதிரி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களை இந்த மாதிரி மதிக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஒரு லிரிக்ஸ் ஒன்று சொல்லுவாங்களே, எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது நல்லவராக வளர்றதும் கெட்டவங்களாக ஆகுறதும் அம்மா அப்பா வளர்ப்பில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா அம்மா அப்பாவுமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க, குழந்தைங்களை சரியாக பார்த்துக்க முடியல, கேர்டேக்கர்ஸ்ட்டை விட்டுடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல விடுறாங்க. பட் நீங்கள் வந்து வளர்க்குற அளவுக்கு யாராலையும் உங்கள் குழந்தைய வளர்க்க முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பட் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hourக்கு குழந்தைங்க கூட பேசுங்க. ஸ்கூலில் என்ன நடந்தது, காலேஜில் என்ன நடந்தது, நீ என்ன படித்த, என்ன ஹோம்ஒர்க் பண்ணின, என்கிட்ட காட்டு, இதெல்லாம் படிச்சிட்டியா, ட்ராயிங் பண்ணினியா, அந்த மாதிரி கேளுங்க. மொபைல் ஃபோனை அதிகமாக கொடுக்காதீங்க குழந்தைங்க கிட்ட. ஏன்னா இப்போ வந்து ஒரு 40 வயசில் பண்ணுற ஐ ஆப்ரேஷன் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு 10 வயசுலேயே பண்ணணும் போல். மொபைலில் எந்த அளவு அந்த ரேடியேஷன் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் மனசு வந்து குழந்தைங்க கிட்ட கொடுக்குறீங்க ஃபோனை? அழுவாங்க தான், ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டைவர்ட் பண்ணுங்கள், ஃபோன் கொடுக்காதீங்க. டிவின்னு எதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்க வீட்டில்? எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது தானே. டிவி இருக்கும்போது ஏன் குழந்தைங்க டிவி பார்க்காம ஃபோன் தான் பார்க்கவேன்னு அடம் பிடிக்கிறாங்க? அப்போ நீங்கள் அந்த வீட்டில் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதை பார்த்து வளர்கிற உங்களோட குழந்தையும் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்குறாங்க. தப்பு வந்து நம்ம மேலேயும் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வெளியில் இருக்கும்போது ஃபோன் பார்க்குறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் வீட்டில் போனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு முன்னாடி அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்கக்கிட்டேயும் மொபைலை கொடுக்காதீங்க. மற்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும், முதல்ல கண் வந்து பாதிக்கப்படும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபோனில் வந்து தேவையில்லாதது எதையாவது பார்க்க வேண்டியது, அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து முழு பொறுப்பையும் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல குழந்தைய வளர்க்குறது உங்களோட கையில் தான் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை விட ஸ்கூலில் தான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் அந்த பசங்க அதிக நேரம் இருக்காங்க. அதனால் அந்த டீச்சர்ஸ்க்குமே நாங்கள் நிறைய சொல்லிட்டு தான் வரோம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் உங்களோட பாதுகாப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் வந்து ஸ்கூலில் யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் யாரும் ஃபோன் கொடுக்காதீங்க. டிவியை பார்க்க சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. நீங்கள் எப்படி ஒரு
எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் ஒரு நல்ல மாணவர்களாக நல்ல ஒரு குடிமகனாக வளரணும்னா அது உங்களோட கையிலையும் இருக்குது, இந்த சமுதாயத்தோட கையிலையும் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு நல்ல சமுதாயமாக அது மாற முடியும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் நல்லா வளர்க்குறது தான். உங்கள் வீட்டில் பையன் இருந்தால் அந்த பையனை நல்லா வளருங்க. அப்போ தான் அது மற்ற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளங்க. எப்படிலாம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து வளங்க. அப்போ தான் அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் சேஃப்டியாக இருப்பாங்க. அதையும் தாண்டி எந்த பிரச்சனைனாலும் 100க்கும் 1091க்கும் கால் பண்ணுங்கள். உங்கள் கூட நாங்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்காக சேவை செய்வோம். எங்களை நம்பி நீங்கள் எல்லா தகவலுமே சொல்லலாம். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை உங்களுக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் உங்களை சுற்றி எந்த பிரச்சனையும் நடந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் லவ் மேரேஜ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் டேர்ம்ஸ்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காதல்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார், அப்படி சொல்லுங்க. திடீர்னு கேட்கும்போது எதுவுமே புரியல. சார் லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்றீங்க, காதல் பற்றி கேட்டோட சைலண்ட் ஆயிடுறீங்க எல்லாருமே. ஓகே, செலவு பண்ணியிருக்கீங்க. ஷாப்பிங் மால்லாம் போயிருப்போம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பென்சிவாக கொடுத்துருப்போம். லவ்வுக்காக நீங்கள் செலவு பண்ணது என்ன? எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் உங்கள் லவ்வருக்கு வாங்கி கொடுத்தது என்னவாக இருக்குது? பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் பைக் ரைடு, அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நானும் அவங்க அளவுக்கு பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா பாய்ஸை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. நாங்கள் வெறும் லவ்வுக்கு மட்டும் செலவு பண்ண முடியாது. அதனால எல்லாருக்கும் பண்ணணும், ப்ளஸ் லவ்வுக்கும் பண்ணணும். இல்லை, பாய்ஸுக்கு நிறைய செலவு இருக்குன்னா எனக்கு புரியல. கேர்ள்ஸுக்காக நாங்கள் ட்ரெஸ் அப் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பாய்ஸ் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வரீங்க எல்லா இடத்துக்குமே. இல்லை, அப்பாவுக்கு அம்மாவுக்கு நிறைய பேருக்கு எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் எங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் எப்போவுமே. எவ்வளோ காசு எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, அது எவ்வளோ காசாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்களாம் அவேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன்தான். இதோட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு இருக்குமான்னு தெரியல. இல்லை இல்லை, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்லை, எனக்கு புரியல. ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்பென்ஸான கிஃப்ட்னா அந்த பையன்தான். அந்த பையன் தான். நீங்க வந்து பையனா அதை கிஃப்ட் பண்றதுனால அவங்க அவ்வளோ லைஃப்ல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றீங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு தத்துவம் வச்சுட்டு ஓகே சார், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன். சரி சார், இந்த கிஃப்டை கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு பெண்மணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இவ்வளோ டீசெண்டா பேசுறாரு, இவ்வளோ டிசிப்ளினா இருக்காரு, எப்படி சிங்கிளா இருக்காரு? நல்லா நல்லா பேசுவார் மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஓகே, வேற யாராவது லவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்களா? தெரிச்சு ஓடுறாரு அவரு. ஒரு நிமிஷம் பேசுங்க. ஓகே, பிரணாவ் அவர்கள் வந்து பல எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தவர். நீங்க நம்மளோட ஷேர் பண்ண போறாரு. ப்ளீஸ் கம். பர்ஃபெக்டா பிஜிஎம்லாம் போட சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பேசியே ஆகணும். என்ன கேள்வினா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது? ஒன்னே வேணுமா இல்ல சும்மா சொல்லுங்க? நீங்க ஹானஸ்ட், இந்த ஸ்டேஜ் வந்து ஹானஸ்டா தான் சார் பேசணும். வந்திருக்கு, ஒரு 20 மாலை இருக்கு. என்னது இருந்துச்சு? 70? 20 கூட பெரிய கவுண்ட் தான் சார் எங்களுக்குலாம். ஓகே, 20 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க என்ன அட் அ டைமா இல்ல
பிரேக்ஸ் இருந்ததா? ஆப்வியஸ்லி பிரேக்ஸ் நான் ஒன் அட் அ டைம் தான். அவங்க தான் ப்ளே பாய்ல இருந்து ப்ளே காடா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். அப்ப நிறைய செலவா இருக்குமே சார். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? அதெல்லாம் நான் கணக்கெடுக்க மாட்டேன். அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிறது இல்ல. அடடடா, பசங்க பேசும்போது நல்லா தாங்க பேசுறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க சிங்கிளா கமிட்டடா? இப்போ கமிட்டட். ஓகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன எக்ஸ்பென்சிவா ரீசெண்டா கிஃப்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் அவளை வந்து மேரி பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ ஐ கேவ் ஹர் a ring. அவளுக்கு அது வந்து எக்ஸ்பென்சிவ்னு தெரியாது. பட் இட்ஸ் a diamond ring which I am telling 2000 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ வெரி கியூட் பாய்ஸா இருக்கீங்கப்பா எல்லாருமே. பயங்கர ஹெல்தியா இருக்கணும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ. என்னை விட்டுருக்கமா அப்படின்னு. Big round of applause to him, the young star, the hero of Love O Love, actor Pavish. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். And ராக் அகாடமி அரும்பாக்கம் பேட்ச் அவங்க நம்மளுக்காக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்க பவிஷ் அவர்கள், the hero, the producers and director of the Love O Love படம்ல இருந்து நிறைய ஆர்டிஸ்டும் கதையில நடந்த சேஷ்டைகள்லாம் என்ன, நிறைய பிடிஎஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எப்படி ரிலேட்டபிளா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ எஸ், இருந்தாலும் கீழே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் த சேர்ஸ் ஆர் yet to be filled. ஸோ நீங்களாம் நீங்க ஃபன் ஈவினிங்கா மாற்ற போறோம். ஹாய் சார், தேங்க்யூ. பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு சார். கீழே வாங்க சார். வெளியே இருக்கவங்களா அப்படியே உள்ள வாங்க. the seats are empty. நீங்க அப்படியே உள்ள வந்துருங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் us. தேங்க்யூ ஸ்வீட் பாய்ஸ். சொன்னோன்னே பெர்ஃபெக்டா வந்து உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் த ஃபன் ஃபில்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளியே இருக்கவங்களாம் அப்படியே உள்ள வந்து உட்காருங்கப்பா. ஓகே, எஸ். ஆக்சுவலி அதான் லவ்வை பற்றி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக பசங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சுது. கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலான்னு இருக்கேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் லவ் அப் டு யூ மேம்? மேம் லவ் இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. கியூட் கேர்ள், நீங்கள் சொல்லுங்கள். நானுமே ஒரு சிங்கிள் சிங்கிளாக இருந்தாலும் லவ் பற்றி உங்களுக்கு இருக்கும்ல ஐடியா? ஓகே, எஸ். லவ்னா அவங்க கிட்ட இருக்கிற ஃபால்ட்டோட அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். தட் இஸ் லவ் ஃபார் மீ. இட்ஸ் லைக் ஃபால்ட்லாம் என்ன, அவங்களோட நெகட்டிவ்ஸ் தெரியும், அந்த நெகட்டிவ்ஸோட ஜஸ்ட் வீல் அக்செப்ட் தெம். தட்ஸ் லவ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சொன்னீங்க அப்போ அவங்க கேட்டீங்க எல்லாரையும் யார் நிறையாலாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டைமில் நான் தான் இவருக்கு நிறையா செலவு பண்ணியிருக்கேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் பைக்கில் பெட்ரோல் போட்டு எல்லா இடமும் ஊர் சுற்றுறதுலேருந்து எல்லாமே நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு செலவு பண்ணுறாரு. கல்யாணம் முன்னாடி நான் தான் அவருக்கு செலவு பண்ணியிருக்கேன். என்ன தான் பைக்கில் பெட்ரோல் போட்டாலும் ஓசி டிரைவர் கிடைப்பாங்களா? ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க கூட இவளை வச்சு நான் நிறைய ஓட்டியிருக்கேன். பேர் கேட்டிருப்பீங்க, 800 million plus வியூஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த பாட்டுக்கு. நான் பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன். அமேசிங் பெர்ஃபார்மர் அவங்க. அண்ட் இந்த படத்துல லவ் ஓ லவ்ல நாகதுர்கா அவர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. Can we have a big round of applause to invite our heroine Nagadurga on the stage please? Yes. ஒரு வீடியோவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பல மில்லியன் ஹார்ட்ஸ். நீயா ஒன்ன தரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு துரத்தி விட்டு போறவன் பாட்டி செல்ல குட்டி வெளிய வாலி பத்த நோடிச்ச கிளிய. Thank you so much for joining us.
இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எது லவ், எது சிச்சுவேஷன்ஷிப், எது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தா நிறைய ரிலேட்டபிளான விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் த ராக் அகாடமி அரும்பாக்கம் பிரான்ச். ஒரு வண்டர்ஃபுல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்க போது from the songs of Lavo Lavo Padam. So can we have RAC Academy Arumbakam branch dancers onto the stage please? Or very very kaitadal koduthalama to see the dance performance. Thank you. no gadi chakiliye taati mooda kuda taadu mooda kuda taati mooda kuda kanni mala chattiya pera kuda moona vaate chatti adikama taadu taadu vaate baby மச்சாவா இருக்கு
சிரிரா நேரில் வந்தா முறையிறா கனவுல அவ சிரிரா நேரில் வந்தா முறையிறா கனவுல அவ சிரிரா. படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்தது? அண்ட் இதை நேரில் சொல்றது பதிலாக எங்களோட யூடியூப் ட்ரைலர் கீழே கமெண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் ஜூலை 10th வரப்போது. நிறைய பேர் உங்க லவ்வர்ஸோட பாருங்க, சிங்கிளாக இருக்கவங்களா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் பெஸ்டிஸோட போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்போ காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். For that, can we have the beautiful Chandriya Priyan ma'am onto the stage please, and the gorgeous Anushri அவர்கள் onto the stage please. எஸ், சௌந்தர்யா மேம் அம்மாவா பண்ணியிருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கோம்ல, டேய் என்னடா இதெல்லாம் தப்பா இருக்கேடா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலேட்டபிளா இருந்தது என்ன விஷயங்கள் லவ் படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. எனக்கு இன்னும் ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப இல்லை, பிகாஸ் என் பையன் இப்போ தான் 17 years and 18 years old. ஸோ இன்னும் எதுவும் லவ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. பட் இது வந்து என்னோட லைஃப் கனெக்டடாக நான் சொல்லலாம். பட் இந்த அளவுக்குலாம் அப்போல்லாம் கிடையாது. அண்ட் பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பவிஷ் ஐ திங்க் ஐ ஷுட் டெல், பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வரப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டவுன் டு அர்த்தாக, ஏன்னோ அவரோட பழகிறத பார்த்தேன்னா, மேம் இது இப்படி இருக்கு அப்படி பேசுகிறப்போ பக்கத்தில் வந்து என் பையன் உட்காந்தா என் கூட எப்படி பேசுவான் அதே மாதிரி தான் அவரும் பேசுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பவிஷ். இதே ஒரு ஆட்டிடியூடில் எப்போவுமே நீங்கள் எப்போவுமே எப்படி இருக்கணுன்றது என்னோட ஆசை. நிச்சயமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட ஆக்டிங் எல்லாமே. அண்ட் ஆல் த பெஸ்ட். எஸ் எ டீம் டெஃபினெட்லி இந்த படம் நல்லா ஓடும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜூலை 10th ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இவங்க சொன்ன மாதிரி தான் சிங்கிளாக இருக்கவங்க கூட சிங்கிளாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி யாரோடைய மிங்கிள் ஆகிட்டு வந்து பாருங்கள். ப்ளஸ் உங்களோட லவர்ஸ் இருக்கிறவங்க வாங்க. அண்ட் கேர்ள் பெஸ்டிஸ் பாய் பெஸ்டி 1000 பெஸ்டி இருக்குது. எந்த பெஸ்டியாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. ஈவன் ஐ திங்க் உங்களோட அம்மா அப்பா பெஸ்டியாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜென்சி கிட்ட இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க எந்த விதமான பெஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அனுஸ்ரீ அவர்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம். எனக்கு இந்த படம் வந்து புதிய அனுபவம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அனுஸ்ரீ வேலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மகேஷ் டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நாகதுர்கா வந்து நிறைய சொல்லணும். ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், என் கூட ரொம்ப ஜெல்லாகி நல்லா கனெக்ட் ஆகி பழகின ஒரு பர்சன். அப்புறம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு நான் ஒரு சக தோழியாக வந்து நடிச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவீஸ் சொல்லணும். பவீஸ் வந்து சொல்லவே வேணாம், பிச்சு உதறிட்டார் எல்லாத்துலேயுமே. ஸோ ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய நல்ல படம் பண்ணணும். இந்த படம் வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து திரையரங்குகளில் வந்து வெளியாகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நிச்சயமாக போய் பாருங்கள். தேங்க்யூ டு சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். நாகதுர்கம் அவங்கள பற்றி நிச்சயம் சொல்லணும். பிகாஸ் எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் யூ ஆர் டூ குட் ஆன் த செட். அம்மா இதை சமைச்சாங்க அதை சமைச்சாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து யூ நாட் ஓன்லி ஷேர் த லவ், யூ ஆல்சோ ஷேர் த மொமெண்ட். ஸோ இட் வாஸ் ரியலி குட் டு ஹேவ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தமிழில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் அவர். டெஃபினெட்லி உங்களுக்கு இது ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் தமிழில் நிறையா படங்கள் பண்ணணும். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ப்ளீஸ். ஆக்சுவலாக இவங்களை நம்ம வந்து மேம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், நம்ம அக்காப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டு போன மாதிரி அவ்வளோ லைஃப் அட்வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் வி ஹேவ் த வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் வனிதா விஜயகுமார் அவர்கள் டு ஷேர் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கேன் வி ஹேவ் a big round of applause? Yes, can we have big round of applause to Vanitha Vijayakumar அவர்கள். A wonderful performer and also Yes, thank you for joining ma'am, Vanitha ma'am.
பிகாஸ் எங்களுக்கு வந்து மேம் அப்படின்னு சொல்றது நம்ம அக்காப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க நடிக்கிறத தாண்டி அப்படின்ற போது தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து உங்கள் ஒய்ஃப் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா பெட் நேமா, என்ன பெட் நேம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இந்த சாங்கை வந்து நிறைய பேர் இப்போ க்யூட்டாக பெட் நேமா யூஸ் பண்ணுறாங்க, என் சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் சாங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காக விஷுவலோட இப்போ சக்கரை சாங் பிளே ஆக போகுது. ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்குலாம்? பவிஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் சக்கரை சாங்குக்காக. ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் பெரம்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து ரெண்டு பேரும் மியூசிக் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை தூக்கிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிறுத்தி வச்சுருக்காங்க நிறைய பேர். காரணம் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ட் இன் அஸ் இன் திஸ் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் எங்களுக்கு டெக்னிக்கலி நாங்கள் சைன் பண்ணது. பட் இதுக்கு முன்னாடி பரிமளா அண்ட் கோன் இன்னொரு மூவி we did. ஸோ எஸ், படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸியான ஒரு மூவி. எல்லாருமே பார்க்கலாம். பேசிக்லி இந்த ஃபேஸை கடந்து போகாதவன் எவனும் இல்லை. ஆஸ் அ காயா we all could relate to it. லைக் கடந்து போகாதவன் சரி, கடந்து கண்டிப்பாக போவான் இந்த ஃபேஸ்க்கு. எல்லாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவஸ்தைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பொண்ணை இவ்வளோ பெடஸ்டலில் மேலே வச்சு அவளுக்காக நிறைய விஷயம் பண்ணி செருப்படி வாங்குறது தான் பேசிக்கலி இந்த கதை. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரான என்ன நடக்குதோ அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் வில் லைக் இட். இந்த படத்தில் நிறைய பாட்டுங்க நிறைய ஜான்ரஸில் பண்ணியிருக்கோம். ஒன்று இட் வில் கெட் ரிலீஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. கண்டிப்பா. எஸ், அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாமா? I mean, I don't speak much, but I really want to thank everyone that came out here today. Dhananjay sir, really thank you for the opportunity. Dinesh bro, really thank you for the opportunity you've given us. And I hope you guys enjoy the film. Thank you. And yes, special thanks to Magesh bro, for the director Magesh bro, எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்பி கொடுத்ததுக்கு. அண்ட் பவேஷ் ப்ரோ, நாகாதுர்கா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் வனிதா மேம் சொல்லவே வேணாம். ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, நீங்களும் மேம் அண்ட் செல்வராகன் சார் எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் எல்லாரும். தேங்க்யூ. கண்டிப்பா அவங்களை அப்படியே அனுப்ப முடியாது. ஒரு சின்ன சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன். நாங்க விஷுவலா பார்க்கும்போது பயங்கரமா அந்த லைவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் ப்ளீஸ். சரி, இந்த சக்குரா சாங்கே ஒரு சக்குரா முன்ன நிற்கிறாள், என்னத்தை நான் சொல்லவே, அவ பக்கத்துல போக திக்கிறேன்னு, என்னத்தை நான் செய்யவே, வாச்சா விட்டுன்னு போறாளே, நேச்சரெல்லாம் அழகாலே, ஒரு சக்குரா முன்ன நிற்கிறாள், என்னத்தை நான் செய்யவே. யப், தேங்க்யூ ஸோ மச். அவர்கள்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம வனிதா அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இருந்ததுக்கா அந்த டான்ஸ். ஏன்னா பயங்கரமா ஒரு அம்மாவா பார்த்துருக்கோம், ஆக்டரா பார்த்துட்டோம், இப்போ பயங்கரமான ஒரு டான்ஸரா திரும்ப கிளம்ப இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் கண்டிப்பா அதை பத்தி பேசினோம். ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணதுக்காக கேன் வி ஹேவ் தி ஆக்டர் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 வணக்கம். அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். ஒரு அழகான தருணம். இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்க்கு போய் வந்து படங்களை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க, கதையை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸ்டார் படங்களை தாண்டி இன்றைக்கி வந்து கதை தான் ஜெயிக்குது. அந்த கதை தான் வந்து ஹீரோவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ புது இயக்குனர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஹூ மேக், நான் சின்ன படம்னு சொல்ல மாட்டேன், நல்ல படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய படங்கள் பண்ணும் போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அந்த ப்ரெஷரில் வந்து கதையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல்
ஸ்டார்டம்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளே பார்க்க முடியாத அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஈரால நம்ம இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மாதம் வந்து வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப், இப்போ தான் வந்து நம்மளோட நாஸ்டாலஜியா பழைய படங்களோட வேல்யூ, பாரதிராஜா அங்கிள் அவரோட படங்கள், பாக்யராஜ் சார், ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் நாட் அ, ஐ மீன் லைக் நமக்கு பழைய படங்கள், பழைய அந்த கதைகள், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், அந்த முக்கியத்துவம் ஆஃப் திரைக்கதையும் எல்லாமே நமக்கு இப்போது ரொம்பவே ஜாஸ்தி தெரியுது. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் படங்கள் தட் கம் வித் அ குட் கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கதை. அண்ட் நான் படம் இன்னும் பார்க்கல, பட் நான் டப்பிங் பண்ணப்போ நான் பார்த்தது கண்டிப்பாக வந்து நான் சில விஷயங்கள் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்ஸ். பவிஷ் நம்ம எல்லாருமே வந்து நீக்கில் பார்த்துருப்போம், தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணி. பட் இதில் வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வர்றது இது வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி நாகதுர்கா, ஷீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன், நிறைய சாங்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகுமார் சார் படத்தில் வந்து தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் படத்தில் வந்து வராங்க. ஸோ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர் ஸ்டார். ஸோ நிறைய ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. மகேஷ் சார் டைரக்டர் வந்து ரொம்ப ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் கேமராமேன் சார் அண்ட் எடிட்டர் எல்லாருமே வெரி பியூட்டிஃபுல் யங் டீம். இந்த கிரெடிட் கார்டு விஷயம், ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சில ஆக்சுவலி தனுஷ் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எஸ்பெஷலி வந்து அந்த சாங் வந்தது இல்லை, சூப் சாங், கொலவெறி சாங், அதெல்லாம் பார்க்கும்போது சில பெண்களுக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பெண்களுக்கு நயன்தாராவும் என் டீமில் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நாங்களும் நிறைய அடி வாங்கியிருக்கோங்க. ஸோ ஆம்பளை பசங்க மட்டும் கிரெடிட் கார்டு வச்சு ஏமாறல, நாங்கள் நிறைய பொம்பளை பசங்களும் கிரெடிட் கார்டில் ஏமாந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் கட்ட முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி வீட்டில் தெரிஞ்சிருமோ இதாகிடுமோ. எங்கள் அப்பாலாம் வந்து டெபிட் கார்டு வீட்டுக்கு வந்தப்போ, அந்த புதுசாக டெபிட் கார்டுங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அப்போவும் ஐ திங்க் கொட்டாக் மஹிந்திரா தான் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பேங்க் கார்டு வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா என்னை துரத்தி அடிக்கிறாரு, உன்னை எவன் கார்டு வாங்க சொன்னா. ரவிக்குமார் சார் வந்து நம்ம படத்தோட ட்ரெய்லரில் பேசுவார் கடனை பற்றி. சேம் கேரக்டர் எங்கள் அப்பா. கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் இழந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். கஞ்சியோ கூழோ நம்ம உழைச்சி சம்பாரித்து நம்ம சாப்பிடணும், கடன் வாங்கி கண்டிப்பாக வந்து ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காரு. வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட் இன் தட். ஸோ ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் ஏமாந்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த படத்தோட கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். எல்லாரும் ஏதோ ஒரு இஎம்ஐ, ஒரு அட்லீஸ்ட் போய் ஒரு வசந்தன்கோ ஒரு விவேகன்கோல வந்து ஏதாவது வாங்கியிருப்போம் இல்லையா, கட்ட முடியாமல் ஏதோ ஒரு நகையை அடமானம் வச்சுருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் நடந்திருக்கோம், இல்லை காதல் சூழ்நிலையில் தான் நடந்திருக்கோம். அது இந்த படத்தில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டர்ஸில் பாருங்கள். ஜூலை 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சார், இப்போ இந்த பாட்டு கேட்டதுனால ஒரு விஷயம், மிஷ்கின் சாரை பாட வைக்கணுன்ற ஐடியா எங்கேருந்து வந்தது, அவர் எப்படி ஒத்துக்கிட்டார் போது, அதை பற்றி பேசிடலாம். இல்லை மிஷ்கின் சாரை பாட வைக்கணும்னா அவர் லாஸ்ட்டாக அந்த மியூசிக்லலாம் இளையராஜா சார் பாட்டு பாடிட்டு இருந்தார்.
ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே லேட்டஸ்ட்டாக பன்னீர் சோடாவுக்கு வேறு ஃபோக்கஸ் ஆனார் மிஸ்கின் சார். ஸோ அதனால் பார்ட்டி சாங்கு வாடி செல்லக்குட்டி சாங்கு வடிவேல் சாரை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் போது சரி ஒரு செலிபிரிட்டி சார் பண்ண நல்லா இருக்கும்னால மிஸ்கின் சாரை கூப்பிட்டோம். ஸோ மிஸ்கின் சார் வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அதனால் கேட்டவுடனே வந்து பாடி கொடுத்தாரு. மிஸ்கின் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். கண்டிப்பா. அண்ட் எஸ் லவ்வோ லவ் படத்தை என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்தீங்க சார்? நிறைய பசங்க வந்து இப்படிப்பா இவ்வளோ ரிலேட்டபிளா டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பல அடிகள் அதுல தெரியுது அப்படின்னு தெரியுது. ஸோ எஸ், அந்த படத்தை உருவான கதை பத்தி பேசிக்கலாம். இல்லை லவ்வோ லவ் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லரில் ஒரு விஷயம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ படத்துக்குள்ள இன்னும் நிறைய பேரோட விஷன்ஸ் இருக்குது. ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ட்ரெய்லரில் வச்சுட்டு சரி ஓகே வாட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கதை வந்து யார் லைஃப்பில் வந்துச்சு என் லைஃப்பில் வந்துச்சான்ல பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அந்த லைஃப் ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கடன்ன்றது வந்து லைக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ ஒரு டிகிரி படித்த படத்தில் ஒரு பையனையும் பொண்ணையும் வச்சு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே சார். சார் உங்க லைஃப்ல கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்களா? இந்த மாதிரி செலவுகள் பண்ண முடியாம தவிர்த்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா? மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு வாங்கினாங்க 10 பேருக்கு அந்த ப்ரைஸ் இருக்கும். நானும் வாங்கியிருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டாக வாங்கியிருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை. ஓகே சார். எஸ், கண்டிப்பா காசன் க்ரூ பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். செல்வா சார் இருக்காரு, கே ரவிக்குமார் சார் இருக்காரு, பெரிய காசன் க்ரூ. அண்ட் இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்க வனிதா மேமா இருக்கும், பவிஷ் அவர்கள், நாகதுர்கா அவர்கள், சௌந்தர்யா மேம், அனுஷி, பெரிய காசா இருக்கு. ஸோ அது எப்படி பிளான் ஆச்சு, எப்படி வந்திருக்கு அவுட்புட் அப்படின்றத பத்தி பேசிடலாம். அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ட்ரெய்லர் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் பண்ண உடனே நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் சாருக்கு சொல்லி அப்ரூவல் வாங்கினதுன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து செல்வராகவன் சார்கிட்ட தான் போனேன். நான் பவிஷ் ப்ரோ அப்போ மீட் பண்ணல, பவிஷ் ப்ரோ தான் வரணும்னு நான் அப்போ நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக செல்வராகவன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேன்பாய் மூமெண்ட் தான். லோகேஷ் சாருக்கு எப்படி கமலஹாசனோ அந்த மாதிரி மகேஷ் வந்து செல்வராகவன் சார். அதனால் எப்போவுமே நான் செல்வராகவன் சாரோட ஃபேன் தான். செல்வராகவன் சாரை கதை சொன்ன உடனே செல்வராகவன் சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பவிஷ் ப்ரோ உள்ளே வந்தார். பவிஷ் ப்ரோ வந்தோடனே படத்துக்கு வந்து ஒரு டிசைன் கிரியேட் ஆகிடுச்சு டோட்டலாகவே. நாங்கள் அதுமாரி வச்சிருந்த படம் ஒரு மாதிரி காஸ்டியூம் கொடுக்கணும். பவிஷ் ப்ரோ வந்தோடனே படத்தோட லுக் வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி பவிஷ் ப்ரோட லுக்கை மாற்றணும்னு முடிவு பண்ணோம். சரி நம்ம ஈஸியாக ஒருத்தர் சொல்லி நான் இங்கே இருக்கிறவரை இங்கே மாற்றி எனக்கு வந்துருங்கன்னு. ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ணி வர்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம். நாளைக்கு நம்மளாலலாம் முடியாது. ஆனால் பவிஷ் ப்ரோ வந்தார், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி ஒரு நாளும் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்ததோ இதை ஏன் இப்போ எடுக்கிறீங்க, இதை ஏன் அப்படி எடுக்கிறீங்கன்ற அந்த எந்த கொஸ்டினும் கிடையாது. பெரிய இடத்துல வந்திருந்தாலும் அவர் இடத்த மட்டும்தான் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தான் நீங்கள். ஸோ அதனால் பவிஷ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாகதுர்காவை பற்றி நாங்கள் சொல்லவே வேணா, அவங்க ஆல்ரெடி பெரிய வைரல். ஆக்சுவலாக சும்மா வந்து நாங்கள் ஹீரோயினுக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தோம். ஓகே நல்லா இருக்காங்களே, அந்த இன்னசென்ட் ஃபேஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க எதை தொட்டாலும் வந்து அவர் 60 மில்லியன் வியூஸ் இல்லாமல் ஒரு வீடியோ கூட கிடையாது அவங்களுடைய யூடியூப் பேஜ்லையும். ஸோ அப்படி தான் நாகதுர்கா மேம் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்பா. ஸோ பொதுவாகவே ஒரு வீடுனா ஒரு அப்பா தான் முக்கியம். அந்த அப்பா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, அந்த அப்பா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காருன்றதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் சாரை காசு பண்ணோம். ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அம்மா சௌந்தர்யா மேமை வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பார்த்தோம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு சரி இவங்க நமக்கு அம்மாவை வர போகிறாங்க, ஓகே சொல்லிட்டு அவங்கள ட்ராக் பண்ணிட்டோம். ரொம்ப யதார்த்தமாக இன்னைக்கு இன்னும் ஒரு டிபிக்கல் லோயர் மிடில் கிளாஸோட அம்மா என்ன பண்ணுவாங்களோ, என்ன கனவு தான் பையன் மேலே வச்சிருப்பாங்களோ அந்த கனவோடு அந்த அம்மா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் படத்தையே வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க. அப்படிதான் வனிதாக்காக பண்ணோம். அவங்க வந்தோடனே பெரிய பக்காவாக தான் மாறிடுச்சு வந்துடலாம். ஸோ ரொம்ப வந்து பிளாஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் வனிதா மேம். அதுவும் நான் வனிதா மேம்கிட்ட பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும். நாங்கள் அவங்ககிட்ட கேட்ட டேட்ஸ் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது மேம், பரவாயில்லையா மேம்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த 2 நாளைக்கு பேமெண்ட் எதுவும் கேட்காம எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. வனிதா மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அனுஸ்ரீ வேலன் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கான பிரச்சனை. ஸோ 2 பேர் பிரச்சனையை யார் வந்து சரி பண்ண முடியும்? இந்த பக்கம் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக வனிதா மேம் இருக்காங்க, இந்த பக்கம் பையனுக்கு சப்போர்ட்டாகவும் மீடியமாகவும் செல்வராகவன் சார் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜெண்டரில் வந்து 2 பேரோட உலகமும் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் வேணும்னும் போது தான் நாங்கள் அனுஸ்ரீ வேலனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ
ஒரு ஜென்ரல் பாலிடிக்ஸ் இல்லாமல் 2 பேர் உலகமும் என்னவா இருக்கும்னு ஒருத்தரால சொல்ல முடியும்னா அது அனுஸ்ரீவாலனா தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிதான் அந்த படத்தில் வந்து அவங்கள காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் க்ரூவில் வந்து நான் கதை பண்ணிட்டோம், எல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து ஆடியன்ஸை ரீச் ஆகணும்னா அது மியூசிக் தான். ஸோ மியூசிக்காக நாங்கள் சேரும்போது சிங் மியூசிக்லேருந்து 2 பேரை கொடுத்தாங்க. ரொம்ப திங்க் பண்ணி நிறைய மியூசிக் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எல்லா சாங்குமே வைப், அவங்க சொல்லவே ரொம்ப வைப்பாக தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி. ஸோ அந்த வைப்பில் வந்து சாங்ஸ் எல்லாமே பிளாக் சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் ஆக்சுவலாக 2-3 இதில் வந்து அவங்க நான் சொல்ல வர மறந்துட்டேன். ஆடியோ லான்ச்சில் நமக்கு வேறு பரபரப்பாக இருக்குமா, அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். பட் இம்மிடியட்லி நிஜமாக சொல்கிறேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு வந்து தனஞ்சயன் சாரும் தினேஷ் சாரும் தான் காரணம். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். சச் அன் இன்னசென்ட் டிரெக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பேசுறீங்க. அண்ட் எஸ், ட்ரைலர் மொத்த எல்லா பிளாட்ஃபார்மும் போட்டு 1 கோடி வியூஸ் மேலே போயிருக்கு. அதுக்கே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இல்லை, அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தானே. நம்ம ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்கோம். ட்ரெய்லரில் வந்து முழு படத்தையும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் செய்யணும், சில விஷயத்தை ஒழிச்சு வைக்கணும். அதனால் அதெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெய்லர் கொடுத்துட்டு நைட்டெல்லாம் உட்காந்துட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து அதான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான். ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து ஒரு 3 மாதம் ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரி தான், ஒரு குழந்தை எப்படி வளர போகுதுங்கிறத. ஸோ அப்படி தான் ட்ரெய்லரை விட்டுட்டு அன்றைக்கி 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்த எல்லா ஃபீட்பேக்ஸும் குழந்தை செம்மையாக இருக்குது, நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ. ஒரு பையனையும் புரிய வச்சு சொன்னாவோ. ஓகே சார். சார் உங்க லைஃப்ல கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா? இந்த மாதிரி செலவுகள் மற்றும் பெண்கள் வாங்கணும் சாப்பிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே சார். கண்டிப்பாக பாசிட்டிவ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். செல்வா சார் இருக்காரு, ரவிக்குமார் சார் இருக்காரு, பெரிய பாசன்ட்ரி. அண்ட் இப்போ நம்மளோட இளைஞர்கள் நீதமான இருக்கும் சதீஷ் அவர்கள், மாணவர்கள் அவர்கள், சௌந்தரன் அனுப்பி பெரிய பாஸ்டா இருக்கு. ஸோ அதை எப்படி பிளான் ஆச்சு, எப்படி வந்து அவுட்புட் அப்படின்றத பற்றி பேசிடலாம். அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்துருக்கு. ட்ரெய்லர் வந்து ஹிட்டாக இருக்குது. அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ண வந்து நான் தனஞ்சயன் சாருக்கும் தினப்பத்திரிகை அப்சர் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் வந்து செல்வராகவன் சாருக்கு தான் போனேன். நான் பரிசு அப்போ மீட் பண்ணல, பரிசு தான் வரணும்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை. அப்போ செல்வராகவன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கான்டாக்ட் பண்ணேன். லோகேஷ் சாருக்கு வந்து கமலஹாசன் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து செல்வராகவன் சார். அதனால எப்பவும் நான் செல்வராகவன் சாரோட ஃபேன் தான். செல்வராகவன் சார் கதை சொன்னது செல்வராகவன் சார் நான் பிரசன்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசு உள்ள வந்தார். பரிசு வந்தோடனே படத்துக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு பர்சனலாகவே. நாங்கள் அது மாதிரி சின்ன படம் ஒரு மாதிரி பரிசு வந்தோடனே படத்தோட லுக் வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி பரிசோட லுக்கை மாற்றணும்னு முடிவு பண்ணால் சரி நம்ம ஈஸியாக ஒரு தெரியும் அப்படி இருக்கிறவருக்கு மாற்றினது வந்துருங்க. ஆனால் அதை ஒர்க் பண்ணி வர்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம். அது நம்மளாலலாம் முடியாது. ஆனால் பரிசு வந்தார், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஒரு நாளும் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்ததோ இதெல்லாம் இப்படி எடுக்கிறீங்க இதெல்லாம் அப்படி எடுக்கிறீங்க அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலும் அவர் இடத்த மட்டும்தான் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு. அதனால பரிசு ரொம்ப அந்த நாகதுர்கா பற்றி நாங்கள் சொல்லுவோம்னா ஆல்ரெடி பெரிய வயது. அப்போ சும்மா வந்து நாங்கள் ஹீரோனுக்காக சேல் பண்ணிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். ஓகே நல்லா இருக்காங்களே, அந்த இன்னசென்ட் ஃபேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி டிஎம் பண்ணோம். டிஎம் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது தெரிஞ்சது அவங்க எதை கேட்டாலும் வந்து ஒரு 50 மில்லியன் வியூஸ் இல்லாமல் ஒரு வீடியோ கூட கிடையாது. ஸோ அப்படிதான் நாகதுர்கா நாங்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்பா, பொதுவாக ஒரு வீடுனா ஒரு அப்பா தான் முக்கியம். அந்த அப்பா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, அந்த அப்பா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காருன்றதுக்கு கேஸ் ரத்னா சார் பார்த்துருங்க. இப்போ கேஸ் ரத்னா சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா சௌந்தர்யம் நம்ம வந்து நம்ம டூரிசாமி படம் பார்க்குறோம். இப்போ டூரிசாமி படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு தெரியும் நம்ம அண்ணாவோட இருக்கிறாங்க. அவங்க ட்ராக் பண்ணிட்டோம். ரொம்ப யதார்த்தமா இன்னைக்கு ஒரு பிசிக்கல் லோவர் மிடில் கிளாஸ் அண்ணா என்ன பண்ணுவாங்களோ, என்ன கனவு தான் பையன் மேலே வச்சிருக்காங்களோ அந்த கனவோட நம்ம. பவிஷ் அவர்கள் சொல்லுங்க, how was the experience? of course வனிதா மேம் சொன்ன மாதிரி நீக்குக்கு அப்புறம் இது ஒரு புதிய முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லீடா ப்ளே பண்ணும்போது how was that experience? how did ரகுவரன் treat you அப்படின்னு சொல்வீங்க?
இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ரேக் அகாடமி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. அண்ட் இந்த படம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. பிகாஸ் ஐ எம் நாட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த கேரக்டர் என்னோட ஃபர்ஸ்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட் வாஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது, பட் டைரக்டர் அண்ட் அவரோட ஏடிஸ் டீமும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ரகுவரன் கேரக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே எமோஷ்னல். ஏன்னா வந்து தனுஷ் சார் வந்து வேலையில்லா படத்தாரில் வந்து ரகுவரன் வச்சுருப்பார். அண்ட் அந்த கேரக்டர் வந்து கோஇன்சிடென்ட்லாம் எனக்கும் இந்த படத்தில் வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் சைனாக இருந்தது. அண்ட் அந்த பேருக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா எஸ் நாகதுர்கா அவர்கள் have to talk to you நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் an experience தான் நீங்க ஷேர் பண்ணலாம். but the Tamil audience actually please. எல்லாருக்கும் வணக்கம். This is Nagadurga. This is my first film in Tamil. I don't know Tamil properly, so I just wanted to say one thing. Firstly, thanks to my director and my producers for choosing me. And Love Oh Love is getting released on July 10th worldwide. So everyone, you have to watch the film. And I would like to say, Love Oh Love film is something much more bigger than the trailer. Something much more bigger magic you guys are going to watch in the theater. And something much more bigger than the music also. You'll definitely love the film, we are sure. And yeah, please do watch the film. எஸ் கண்டிப்பா. அண்ட் பவிஷ் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாகணும். ரகுவரனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை, என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்க ரியல் லைஃப்ல? நீங்க ரகுவரனா கிரெடிட் கார்டு வாங்கி செலவு பண்ணது உண்டா கேர்ள்ஸ்க்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ரகுவரனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமே கிடையாது, உண்மை அதுதான். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு டைப். அண்ட் இந்த கேரக்டர் பார்த்துருப்பேன், ஃபுல்லாக அடிக்கிற கேரக்டர். நான் அப்படி சுத்தமாக கிடையாது. ஸோ அது ஸ்க்ரீனுக்காக மட்டும்தான் அதை பண்ணேன். அண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதான் அது டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும் அது பண்ணதுக்கு. ஓகே சரி, இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த ஃபங்க் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கு. உங்க மாமா தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனதா? அந்த ஃபங்க் விஷயத்தை பற்றி பேசிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த கெட்டப் உங்களுக்கு ஆக்சுவலி. எஸ், அந்த ஃபங்க் எங்கே இந்த இன்ஸ்பிரேஷன்? தனுஷ் சார் என்ன சொன்னார் ஃபங்க் பார்த்துட்டு? எல்லாரும் படத்தை பற்றி கேட்குறாங்க இல்லையோ, இதை பற்றி மட்டும் கேட்குறாங்க கரெக்டாக. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நிறையா வருஷம் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் கோஇன்சிடென்ட்ல என்னோட அடுத்த படமோட லுக்கும் இதுதான். ஸோ அப்படி அமைஞ்சிருச்சு. பட் கண்டிப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோன்னு சொல்லலாம். ஆஹா, ஓகே. லாஸ்ட் அப்டேட் ஒரு விஷயம், அட்டாக்கர் படம் பூஜை போட்டாச்சு, படம் பூஜை தாண்டி ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த அப்டேட் எங்களுக்கு கொடுங்க. அட்டாக்கர் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு? அட்டாக்கர் ஒரு 4 days ஷூட்டிங் போயிருக்கு. படம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு படம். அந்த ஜானர் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வெரி வெரி ஈகர் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் கெட் இன் டு தட் வேர்ல்ட். அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இவர் தான், தினேஷ் ராஜ் சார். அவர் இங்கே தான் இருக்கார். ஸோ அப்டேட் ஏதாச்சும் வரணும்னா அவர் சைட்லேருந்து தான் வரணும். ஸோ எஸ் தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம், அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த. ஓகே, அதுக்கு முன்னாடி நாகதுர்கா அவர்கள், எஸ் we have to ask you this thing. We know that you are a wonderful dancer. How the acting, that side of you, can you please explain it to us? The actor Nagadurga, how was it for you? Being a dancer is okay, but being an actor, how does that feel for you? Standing in front of a biggest unit. Being an actress, it's definitely, every job is a toughest job, but with my team, they made it comfortable and they made it easy for me. Okay, we know that you know Telugu, but Tamil you're learning a little, right? So enna kattuktinga, what did you learn? Tamil words. I already spoke. Nandri vanakkam. That's all for now. ஓகே, கண்டிப்பா இன்னும் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் மனசை நீங்க கவரணும், இன்னும் நிறைய தமிழ் படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேன் வி ஹேவ் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் லவ் ஓ லவ் டு டேக் அ வண்டர்ஃபுல் குரூப் பிக்சர்? இந்த மொமெண்ட்டை ஃபீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். டு ஃப்ரீஸ் த மொமெண்ட்ஸ், கேன் வி ஹேவ் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் லவ் ஓ லவ்? டான்ஸ் ஃபார் ஒன் சாங். வாடி கலங்குட்டி. டான்ஸ்.
please, for a group photo. Just a minute. The cast and crew, the whole cast and crew of Leg Varavum. Yes, can we have in the event ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த crowd entertainment onto the stage, please. The team crowd onto பாடி செல்ல குட்டி வெளிய வாலி ஒத்த நோகாடு சக்கிலிய பாடி செல்ல குட்டி வெளிய வாலி ஒத்த நோகாடு சக்கிலிய நீயா வண்ண தரியா இல்ல மோதி பார்க்க போறியா என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு துரத்தி விட்டு போறவளேவா பாடி செல்ல குட்டி வெளிய வாலி ஒத்த நோகாடு சக்கிலிய பாடி செல்ல குட்டி ஹாய் லவ் அண்ட் லவ் சூப்பராக இருந்தது, ட்ரைலரும் நல்லா இருந்தது. ப்ளஸ் இங்கே எல்லா ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருமே நல்லா யங்ஸ்டராக இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு நியூ லைஃப் தான். இந்த படத்தால் கொஞ்சம் நல்லா வளருவாங்க. கேமரா பிக்சர் எல்லாமே சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது சொல்ல போனால். ஓகே, எஸ். ஸோ சாங்ஸ்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்தது அந்த வைபு? ஆக்சுவலாக எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மிஷ்கின் சாரோட வாய்ஸில் வந்து அந்த வாடி செல்லக்குட்டி வந்து பயங்கர பிளாஸ்ட்டாக இருக்குது, செம்ம வைப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து நெக்ஸ்ட் பயங்கர ட்ரெண்டிங்கில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதுக்கு வந்து ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக. அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த கட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. அண்ட் விஷுவலாக பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட்டு. ஸோ நாங்களும் வந்து ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? ஓகே, டன் வேணாமா? ஓகே. ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? லவ் ஓ லவ் படம் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லா யூத்துக்குமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து லவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பட்சத்தில் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு யூடியூப்பில். ஸோ ஆல் த பெஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? சாங்ஸ் எனக்கு வந்து 2 சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து சக்குரா அண்ட் தென் வந்து வாடி செல்லக்குட்டி. ஃபேவரட்னு நான் சொல்லும்போது மிஷ்கின் சாரோட வாய்ஸில் வாடி செல்லக்குட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் சக்குரா வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஒரு வைபாக லவ்வும் இருக்குது அதில், ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோக் வைப்பும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்குரா. ஓகே. ஸோ லவ் ஓ லவ் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது? ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? சீரியஸ்லி ரொம்ப ஈகராக இருக்கேன். அதுவும் பவிஷ் சாரோட நியூ லுக் அண்ட் வெல்கமிங் துர்கா மேம் அஸ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஈகராக இருக்குது. ட்ரெய்லரே அட்டகாசமாக பின்னிருக்காங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் ஈகர்லி. ஜூலை 10 மார்னிங் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் கன்ஃபார்மாக என்னானாலும். அண்ட் சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, அந்த வைப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி யூ ஹேவ் டு ஸ்பீக் தட் ஃபாக்ஸ் இன் மியூசிக் சச் அ வண்டர்ஃபுல் டீம். 2 பேருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம இனத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. கைஸ் யூ ஹேவ் டு வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு ட்ரெய்லரில் பிடிச்ச ஒரு சீன், இல்லை ரிலேட்டபிளாக இருந்த ஒரு சீன் அப்படின்னா ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, மிஸ்கின் சார் வந்து அந்த பாட்டு பாடியிருக்காரு, அட்டகாசமாக பாடியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வில் ஜஸ்ட் சீ டு இட். நம்ம தியேட்டர் போய் தான் பார்த்தாகணும்.
ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. எஸ், லவ்வோ லவ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் லான்ச்சில் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆஸ் அ ட்ரெய்லராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. இன்னொரு வாட்டி போகலாமா கம்ப்ளீட்டாக? ஓகே. ஆமாம், திரும்ப இந்த இதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, எஸ். ஓகே, வேறு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஓகே, எஸ். லவ்வோ லவ் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தாச்சு யூடியூப்பில். திரும்பி இங்கே வந்து பார்க்கும்போது அந்த வால்யூம்னாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் எ என்டையராக இங்கெல்லாம் நிறைய பேருங்க இருந்தாங்க. நான் அதை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். நிறைய பேருங்க உட்காந்து இந்த மால் இவ்வளோ க்ரௌடாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக. அண்ட் படத்தோட சாங்ஸ் எந்த அளவுக்கு வைப்பாக இருந்தது? ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க இந்த சாங் கேட்கும் போது அப்படின்னு எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு ஆடியன்ஸில். ஸோ ஆடியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இந்த சக்குரா சாங் வந்து நிறைய பேருங்க வந்து நான் வந்து சுற்றி பார்த்தேன். நான் முன்னாடியே இருந்ததுனால வந்து மால் சுற்றி பார்த்துக்கினே இருக்கும்போது எல்லாரும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து தலையாட்டி இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டெப். காலை வந்து நிறைய பேருங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பீட் வந்து அவங்க நிஜமாக பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ அது சாங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நிறைய சாங்ஸ் இந்த படத்தில் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், போயிடலாமா? ஓகே. ஸோ லவ்வோ லவ் படத்தோட மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த ட்ரெய்லர் ப்ளே பண்ணியிருந்தாங்க, எப்படி இருந்தது அது முதல்ல சொல்லிடலாமா? ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓவரால் இதை பார்க்கும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக். எப்படி சொல்கிறது, ஏற்கனவே பார்த்து திரும்ப பார்க்குற இல்லாமல் ஒரு நல்ல யூத்தோட வைபோடு இருந்தது. ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு கனெக்டான ஒரு விஷயம் அந்த லவ் படத்தில் இருந்துன்னா என்ன சார் சொல்லுவீங்க? எனக்கு கனெக்ட் ஆனதுன்னா அந்த கிரெடிட் கார்டு வாங்கி தேய்ச்சது கனெக்டாக இருக்குது. ஆனால் நான் லவ்வருக்காக தேய்க்கல. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. சாரி, திரும்ப போயிடலாம். ஓகே. ஸோ படத்தோட மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருந்த லவ்வோ லவ் படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. படத்தோட கான்செப்டே வித்தியாசமாக இருக்குன்றது தான் உண்மை. டுடே ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அது சொல்லியிருக்காங்கன்றது தெரிய வருது. அது வரைக்கும் நல்லா இருக்குது. படத்தை பார்த்துட்டு நம்ம என்னன்றது பார்ப்போம். ஸோ படத்தோட சாங்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு? என்ன சாங் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது? 3 சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க வைவா. ஸோ எந்த சாங் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். மிஸ்கின் சாரோட வாய்ஸில் வந்த சாங் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்த ரீமேக் சாங் தான், பட் இருந்தாலுமே நல்லா இருக்குது. மிஸ்கின் சார் வாய்ஸ்க்கு இட் வாஸ் ஸோ குட். மற்ற சாங்ஸுமே நல்லா இருக்குது. புது எனர்ஜியாக இருந்தது. இட் வாஸ் ஸோ குட். பார்ப்போம். மூவியில் வந்துட்டு ஜூலை 10th அன்னைக்கு பார்த்துட்டு என்னன்றது பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு ட்ரெய்லரில் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி கான்செப்ட் எனக்கு குட்டாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் நடந்திருக்கு, எனக்கு பர்சனலி நடந்ததில்லை. ஸோ அதனால் என்னால் எது கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகேவா? எஸ். ஸோ படத்தோட லவ்வோ லவ் படத்தோட ட்ரெய்லருக்கு லவ்வோ லவ் படத்தோட மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்திருக்கீங்க. ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது ட்ரெய்லர், பார்த்தீங்களா? ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய, மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு படம். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி சூப்பர் ஃபன். அண்ட் மியூசிக் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ட்ராக்லாம் எல்லாமே ரொம்ப லைட் ஹார்டடாக கமர்ஷியலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.